திரைப்படங்களிலும் கூட உன் இதயம் சொல்வதை கேளு, உன் மனசாட்சி சொல்வதை கேளு என்பார்கள். அப்போ இந்த மனிதாபிமானம் என்றால் என்ன? இந்த வீடியோவில் இருக்கின்ற இந்த குழந்தையை சுட்டுக் கொள்வது சரியா தவறா என்று உங்கள் யாரிடத்தில் கேட்டாலும் நீங்கள் உடனே தவறு என்பீர்கள். திருடுவது தவறா? ஆம். ஏமாற்றுவது தவறா? ஆம். கொள்ளையடிப்பது தவறா? ஆம். ஒரு உயிரினத்தை காப்பாற்றுவது தவறா? உடனே இல்லை என்பீர்கள். ஒரு உயிரினத்தை காப்பாற்றுவது நல்ல விடயம், சரியான விடயம் என்று அதற்காகவே வாதிடுவீர்கள். சரி, நம் எல்லோரிடத்திலும் இப்படி ஒரே மாதிரியான நெறிமுறைகள், சட்டங்கள் காணப்பட்டால் அதை யார் வழங்கினார்? அதை யார் கொடுத்தார்? நிச்சயமாக நாம் அதை உருவாக்கவில்லை. நாம் பிறக்கும் போதே அது இருக்கிறது. காப்பாற்றுவது நல்லது, கொலை செய்வது கெட்டது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் கொலை செய்வது நல்லதாகவும் காப்பாற்றுவது கெட்டதாகவும் இருக்க முடியாதா? இந்த எல்லோருக்கும் பொதுவான அல்டிமேட் ஸ்டாண்டர்டை யார் உருவாக்கினார்கள்? ஒரு சிங்கத்தை கவனியுங்கள், அது மனிதனை கொன்று தின்றுவிடும். அதற்கு தெரியாது எது பாவம், எது புண்ணியம், எது நியாயம், எது அநியாயம் என்று அவைகளுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு புரிகிறது. இந்த ஸ்டாண்டர்டை, இந்த சட்டங்களை உருவாக்கி நமக்கு கொடுத்தது யார்? ஒருவேளை இதை நாமே உருவாக்கி இருந்தால் அது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். ஆனால் நாம் எல்லோரும் ஒருமித்து கூறுகிறோம், இது நன்மை, இது தீமை என்று. எனவே நமக்கு தெரியும் இது நன்மை, இது தீமை என்று. ஆனால் இது ஏன் நன்மை, ஏன் தீமை என்று விவரித்து கூற முடியாது. எனவே மனிதர்களாகிய நமக்குள்ளேயே நன்மை எது, தீமை எது என்று காட்டித்தரக்கூடிய ஒரு கல்குலேட்டர் இருப்பது, அந்த கல்குலேட்டரை உருவாக்கிய த லா கிவர், சட்டத்தை கொடுத்தவன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அவன்தான் இறைவன்.